நிகர். எங்களுக்கு உயிராகவும் உணர்வாகவும் அறிவாகவும் ஆற்றலாகவும் இருந்து எங்கோ இருந்து எங்கள் உள்ளத்தில் இருந்து தீமூட்டி எங்கள் அரசியலை பற்ற வைக்கும் தலைவருக்கும் இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம் என்று வழியாக இருந்த மக்களுக்கு வழியாக வந்த எங்க அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களுக்கும் எப்பொழுதும் நாம் தமிழர் பிள்ளைகள் நாங்கள் உயிராக நேசிக்கின்ற தாய் தமிழ் உறவுகளுக்கும் அன்பு நிறைந்த வணக்கம். கள்ளக்குறிச்சி மாவட்ட உறவுகளே, நாங்கள் முன்வைக்கிற அரசியல் மாற்றம் என்பது அரசியல் என்பது என்ன என்ற கருத்தை முதலில் உங்களின் முன்னால் நாங்கள் வைக்க விரும்புகிறோம். அரசியல் என்பது என்ன? திமுக ஒரு கட்சி, அதிமுக ஒரு கட்சி. இந்த மண்ணில் தமிழ்நாட்டில் 20 கட்சிகள் இருக்கிறது. இந்திய திருநாட்டில் 200க்கும் மேற்பட்ட கட்சிகள் இருக்கிறது. கட்சியில் இருப்பதோ, கட்சியில் பொறுப்பாளராக இருப்பதோ, ஏதோ ஒரு கட்சிக்கு வாக்கு செலுத்துவதோ அரசியல் இல்லை. என் அன்பு மக்களே, எது அரசியல்? எது அரசியல்? 50 ஆண்டு காலமாக ஆளுகிற அதிமுக எதை அரசியலாக முன்வைக்கிறது? 70 ஆண்டுகளாக இம்மண்ணில் கட்சி நடத்துகிற திமுக எதை அரசியலாக முன்வைக்கிறது? எதை முன்வைக்கிறது? வாக்குக்கு பணம் தருவதையா? பணம் தருவதையா? தேர்தல் திருவிழா என்பது ஏதோ அரசியலை பேசி, நீ அன்றாடம் சந்திக்கிற பிரச்சனைகளை பேசி அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வை முன்வைக்கிற ஒரு அரசியல் செயல்பாடு இந்த மண்ணில் இருக்கிறதா என்கிற கேள்வியை நாம் தமிழர் கட்சி முன்வைக்க விரும்புகிறோம். எது அரசியல் என் அன்பு மக்களே? எது அரசியல்? சாதி பாகுபாடு பார்க்காமல், மத பாகுபாடு பார்க்காமல், வர்க்க பாகுபாடு பார்க்காமல், இவர் ஏழை இவன் பணக்காரன் என்கிற வர்க்க பாகுபாடை பார்க்காமல் அனைத்து மக்களுக்கும் அன்றாடம் தேவைப்படுகிற தேவையும் அதை நிறைவு செய்யும் சேவையும் தான் அரசியல். அதுதான் அரசியல். 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தேர்தல் வரும். நம் வீட்டில் எத்தனை வாக்குகள் இருக்கிறது என்று வாக்குகளை எண்ணி விலை பேசுவதல்ல அரசியல். இம்மண்ணில் உருவாகிற காட்டு வளம், கனிம வளம், நீர்வளம், நிலவளம், கல்வி, வேலை வாய்ப்பு, அனைவருக்கும் சரியான சமமான கல்வி, அனைவருக்கும் சரியான சமமான மருத்துவம், இதுவெல்லாம் கிடைக்கிறதா என்பதுதான் அரசியல். இந்த கேள்வியை முன்வைப்பதுதான் அரசியல். இந்த அரசியலை முன்வைத்து திமுக அதிமுக உங்களிடம் வருகிறதா என்கிற கேள்வியைத்தான் நாங்கள் முன்வைக்கிறோம். ஏதோ நாம் தமிழர் கட்சி என்பது திமுக அதிமுகவை வீழ்த்தி, இம்மண்ணில் காங்கிரஸ் பாஜகவை வீழ்த்தி, முதலமைச்சர் ஸ்டாலின் உட்கார்ந்திருக்கிற நாற்காலியில் அண்ணன் சீமான் அவர்களில் உட்கார வைப்பது என்பது ஆள் மாற்றத்திற்காக சொல்லவில்லை என் அன்பு மக்களே, அரசியல் மாற்றத்திற்காக, இந்த சமூக மாற்றத்திற்காக நாங்கள் முன்வைக்கிறோம். நாங்கள் ஏதோ அரசியலுக்கு வந்தது பணத்தை சம்பாதிக்க இல்லை. பணத்தை சம்பாதிப்பதற்காக இந்த அரசியலை உருவாக்கி வைத்திருக்கிற திமுக அதிமுகவை விரட்ட, அதை புரிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். என் அன்பு உறவுகளே, நாம் உயிராக நேசிக்கின்ற தமிழ் செத்து கிடக்கிறது. 1949 உருவாக்கின திமுக எதை முன்வைத்து இந்த மண்ணில் அரசியல் செய்தது? அண்ணாவின் வழியில் அயராது உழைப்போம், ஆதிக்கமற்ற சமூகத்தை உருவாக்குவோம், வன்முறையை ஒழித்து வறுமையை ஒழிப்போம்,
சமூக நீதியை காப்போம், மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி என்று சொன்னார்களே, மாநிலத்தில் எங்கே சுயாட்சி இருக்கிறது? சமூக நீதி எங்கே இருக்கிறது? எங்கே இருக்கிறது? அண்ணாவின் வழியில் அயராது உழைப்போம் என்றிலே என்ன அண்ணாவின் வழியில் உழைத்தீர்கள்? அண்ணா சொன்னார் அல்லவா, தங்கத்தை யாரேனும் தவிட்டுக்கு விற்கலாமா என்று காங்கிரஸை பார்த்து 1962 கேள்வி எழுப்பினாரே, நீங்கள் அவர்களேதான், அந்த கட்சியை சார்ந்தவர்களேதான் வாக்குரிமை என்னும் தங்கத்தை விலக்கி பேசி வருகிறார்கள். விற்பனைக்கு வாக்குரிமையை கேட்கிறார்கள். எங்கே நீ அண்ணாவின் வழியில் அயராது உழைத்தாய் என்ற கேள்வியை முன்வைக்க விரும்புகிறோம். வறுமையை ஒழிக்க வேண்டும் என்று சொல்கிறீர்களே, வறுமை எங்கே ஒழிந்தது? இந்த மண்ணில் 50 ஆண்டு காலம் வாக்கை பெற்ற திமுக அதிமுக அரசியல்வாதிகள் வாக்கை பெற்றுக்கொண்டு பணக்காரராக மாறினார்கள். நீங்களும் நானும் வாக்கை கொடுத்துவிட்டு ஏழையாக மாறி நிற்கிறோம். 500 1000 என்று நம் வாக்குக்கு விலை பேசி பணத்தை கொடுத்தார்கள். 5 வருடம் 5 லட்சம் 10 லட்சம் 5 கோடி 10 கோடி 5000 கோடி என்று பணத்தை சம்பாதித்து பணக்காரனாக மாறினார்கள். எங்கே வறுமை ஒழிந்தது? ஏழைக்கு எங்கே நீதி கிடைத்தது? எங்கே நீதி கிடைத்தது? சமூக நீதி எங்கே இருக்கிறது? சமூக நீதி எங்கே இருக்கிறது? அது கள்ளக்குறிச்சி சுடுகாட்டில் புதையுண்டு கிடக்கிறது. சமூக நீதி எது? சமூக நீதி எதற்காக சமூக நீதி என்பது தேவை என்று இம்மண்ணில் திமுக அதிமுகவை வளர்த்த நமது முன்னோர்கள் எதற்காக அதிமுகவை வளர்த்தார்கள்? சுடுகாட்டில் பிணம் இறைப்பவர் மகன் பிணம் எரிக்கத்தான் வேண்டும். பறை அடிப்பவன் மகன் பறை அடிக்கத்தான் வேண்டும். ஆசிரியர் மகன் ஆசிரியர் ஆகலாம், பூசாரி மகன் பூசாரி ஆகலாம். நீ யாருக்கு பிறந்தாயோ உன் அப்பன் தொழிலைத்தான் நீ செய்ய முடியும் என்று 1000 2000 ஆண்டுகளாக சாதிய பிரச்சனைகளை வேரூன்றி வைத்த அந்த சனாதனத்தை அடித்து சமூக நீதியை நிலைநிறுத்த வந்த திமுக ஸ்டாலினுக்கு பிறந்ததால் முதலமைச்சர் ஆகலாம் என்று உதயநிதியை நிலைநிறுத்தி வைத்திருக்கிறதே, எங்கே சமூக நீதி இருக்கிறது? என் அன்பு மக்களே, எங்கே இருக்கிறது? மூச்சுக்கு 300 தடவை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிறார். சனாதனத்தை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஒழிப்பேன் என்கிறார். எதையா சனாதனம்? சனாதனம் என்பது என்ன? ஆரியம் என்பது என்ன? சாதிய ஆதிக்கவாதம் என்பது என்ன? என்ன? இன்னாருக்கு பிறந்ததால் நீ இந்த தொழிலை தான் செய்ய வேண்டும் என்பதுதான் சனாதனம் என்றால், நீ கலைஞருக்கு பிறந்ததால் முதலமைச்சர் ஆகலாம் என்பதும் சனாதனம் தானே. ஸ்டாலினுக்கு பிறந்ததால் உதயநிதி துணை முதலமைச்சர் ஆகலாம், நாளை வெற்றி பெற்றால் முதலமைச்சர் ஆகலாம் என்பதும் சனாதனம் தானே. இங்கே எங்கே சமூக நீதி இருக்கிறது? எங்கே இருக்கிறது? பட்டியல் வகுப்பில் உள்ள என் சகோதரன் ஒரு ஒன்றிய செயலாளர், நகர செயலாளர் பொறுப்புக்கு கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் திமுக கட்சியிலோ அதிமுக கட்சியிலோ இருக்கிறார்களா? இருக்கிறார்களா? எங்கே சமூக நீதி? எங்கே சமூக நீதி இருக்கிறது? மாவட்ட செயலாளர் மகன் மாவட்ட செயலாளர் ஆகலாம், எம்எல்ஏ மகன் எம்எல்ஏ ஆகலாம், கவுன்சிலர் மகன் கவுன்சிலர் ஆகலாம், அமைச்சர் மகன் அமைச்சர் ஆகலாம். இதுதான் சனாதனம்? இதுதான் சாதி ஆதிக்கம்? நீயா சனாதனத்தை அழிக்க வந்தாய்? எங்கே இருக்கிறது உனக்கு கொள்கை? கொள்ளையை தவிர உனக்கு கொள்கை என்று ஒன்றுமே இல்லை. 5 பெரும் கொள்கைகளை வைத்தாய். மாநில சுயாட்சி என்றாய். மாநிலத்தில் எங்கே சுயாட்சி காப்பாற்றப்பட்டிருக்கிறது என்கிற கேள்வியை நாம் தமிழர் கட்சி முன்வைக்க விரும்புகிறது. எது சுயாட்சி? எது சுயாட்சி? ராணுவம் துறை சார்ந்த பாதுகாப்பு துறை, நிதி நிர்வாகம் என்கிற 5 துறைகளை தவிர்த்து மற்ற துறைகள் அனைத்தையும் மாநிலத்திற்கு கொடுக்க வேண்டும் என்று சொன்னார் அண்ணா. அண்ணாவின் வழியில் அயராது பாடுபடும்
என்கிற கட்சி திமுக அதிமுக சொல்கிறதே, எங்கே மாநிலத்தில் சுயாட்சியை நீங்கள் கடைபிடித்தீர்கள்? எங்கே கடைபிடித்தீர்கள்? அதிமுக ஆட்சியில் இருந்தால் எதற்கெடுத்தாலும் சிபிஐ விசாரணை கேட்பது யார்? இதே ஸ்டாலின் தான். ஸ்டாலின் முதலமைச்சராக இருந்தால் அதிமுக பொதுச் செயலாளர் எதிர்கட்சி தலைவர் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சிபிஐ விசாரணை கேட்பது கேட்கிறார். இங்கே எங்கே சுயாட்சி இருக்கிறது? எங்கே இருக்கிறது? நாங்கள் முன்வைக்கிற விரும்பம் இந்த கொள்கை செத்து போய்விட்டது. என் அன்பு மக்களே, திமுக அதிமுக இந்த மண்ணில் உருவாக்கிய கொள்கைகள் அனைத்தும் கொள்ளையாக மாறிவிட்டது. கொள்ளையாக மாறிவிட்டது. அதிமுக திமுக இதுதான் என்றால் திமுகவை எதிர்த்து கட்சி துவங்கிய அதிமுக என்ன தத்துவத்தை இந்த மண்ணில் முன்வைக்கிறது? திமுகவை எதிர்ப்பதே ஒரு தத்துவமாக அதிமுக இருக்கிறது. நாங்கள் முன்வைக்கிற தத்துவம் என்ன? அனைவருக்கும் சரியான சமமான கல்வி இலவசம், அனைவருக்கும் சரியான சமமான மருத்துவம் அனைவருக்கும் இலவசம். முதலமைச்சர் வீட்டுக்கு கிடைக்கிற மருத்துவம் என் தம்பி வீட்டுக்கும் கிடைக்கணும், என் ஊர்ல கடனில் இருக்கிற தம்பி வீட்டுக்கும் கிடைக்கணும், அக்கா வீட்டுக்கும் கிடைக்கணும், அண்ணன் வீட்டுக்கும் கிடைக்கணும். முதலமைச்சர் வீட்டுக்கு கிடைக்கிற மருத்துவம் எங்க வீட்டுக்கும் கிடைக்கணும் என்கிற தத்துவத்தை முன்வைத்து பணத்தை கேடுகட்ட பணநாயகத்தை ஒழித்து மாண்புமிக்க ஜனநாயகத்தை காக்க தீய ஆட்சி முறை ஒழிய தூய ஆட்சி முறை மலர இளைஞர்கள் நாங்கள் ஒரு அரசியலை முன்வைத்து வருவது இந்த அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றத்திற்காக தான் என்பதை நன்கு புரிந்து கொள்ளுங்கள். என் அன்பு உறவுகளே, புரிந்து கொள்ளுங்கள். 16 ஆண்டுகள் இந்த மண்ணில் தனியாக நிற்கிறோம். எதற்கு?
இஸ்லாமியர்கள் பாங்கு ஊதும்போது மத உரிமையும் மக்கள் உரிமையும் பாதுகாத்து நாங்கள் அமைதி காப்பது எங்களுடைய தார்மீக கடமை. இந்த கள்ளக்குறிச்சி மண்ணில் இறுதியாக சில கருத்துக்களை சொல்லி விடைபெற விரும்புகிறேன். கள்ளக்குறிச்சியில் 50 ஆண்டுகளமாக சட்டமன்ற தொகுதியும் நாடாளுமன்ற தொகுதியும் உருவாக்கப்பட்டு காங்கிரஸ் உறுப்பினராக இருந்தும் திமுக அதிமுக உறுப்பினராக இருந்தும் இன்றைய நாளில் மக்களாட்சி பேரில் மன்னராட்சி கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் நடைபெற்று வருகிறது. 2 குறுநில மன்னர்கள், ஒன்று வசந்தம் கார்த்திகேயன், இன்னொன்று உதயசூரியன். இந்த மண்ணுக்கு கள்ளக்குறிச்சி என்றாலே விவசாயம் சார்ந்தும் விவசாயிகளும் கூலி தொழிலாளர்களும் உருவாகின ஒரு மாவட்டம். கள்ளக்குறிச்சியில் நீர் பஞ்சம் என்றும் வந்ததில்லை இதற்கு முன்னதாக. ஆனால் இன்று நம் மாவட்டத்திற்கு பெயர் என்ன தெரியுமா? கள்ளச்சாராய மாவட்டம். இந்த கள்ளச்சாராய மாவட்டத்தை என்கிற பெயரை உருவாக்கி தந்த பெருமை இந்த இருவருக்கு தான் சேரும். எதற்கெடுத்தாலும் ஊழல் ஊழல். இந்த மண்ணில் என் அன்பு உறவுகளே, இந்த ஊழல் சமூகத்தின் பெரிய புற்றுநோய். அந்த புற்றுநோயை அழிக்காமல் இந்த சமூக மாற்றம் உருவாகாது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் அடிப்படை நீராதாரமாக இருக்க கோமுகி ஆற்றின் ஆழப்படுத்தவில்லை, அணையை ஆழப்படுத்துவதில்லை, ஆற்றை ஆக்கிரமிக்க விடுவது, கால்வாயை புனரமைக்காமல் விடுவது, நீர்நிலைகளை புனரமைக்காமல் விடுவது. இன்று 5 ஆண்டுகள் கொள்ளையடிப்பதிலே முழு குறிக்கோளாக செயல்பட்டு வந்த வசந்தம் கார்த்திகேயன் அவர்களும் உதயசூரியன் அவர்களும் பயம் வந்து விட்டது. இளைஞர்களின் ஆதரவு நாம் தமிழர் கட்சிக்கு இருக்கிறது என்கிற பயம் வந்து விட்டது. ஆகையால் 5 ஆண்டுகள் முடிந்த பிறகு பேட்ச் ஒர்க்கை செய்து வருகிறார்கள் அனைத்து அலுவலகத்திலும். ஆகவே அன்பு உறவுகளே, நன்றாக சிந்தித்து பார்த்து இம்முறை வாக்களியுங்கள். நீங்கள் அளிக்கின்ற ஒவ்வொரு வாக்கும் இந்த தமிழ்நாட்டை காக்கும், கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை காக்கும், புதிதொரு அரசியல் மாற்றத்தை இம்மண்ணில் உருவாக்கும். நீங்கள் அளிக்கின்ற வாக்கு, இதுவரை அளித்த வாக்கு 3வது பெரிய கட்சியாக நாம் தமிழர் கட்சியை உருவாக்கி இருக்கிறது. இனிமேல் வருகின்ற ஏப்ரல் 23ஆம் தேதி நீங்க அளிக்கின்ற வாக்கு அதிகாரத்தை அடைந்து இந்த ஊழல்வாத ஆட்சிகளை, கொள்ளைக்கார ஆட்சிகளை விரட்ட உதவும். அதிகாரம் வலிமையானது, அதை அடைந்து விட்டால் அனைத்தும் எளிமையானது. அதிகாரத்தை அடையாமல் நாங்கள் எதுவும் செய்ய முடியாது. உங்கள் கூட அழுது புலம்புவது தவிர வேறு வழி இல்லை. ஆகவே இம்முறை அதிகாரத்துக்கு வாக்களியுங்கள். நாம் தமிழர் கட்சி அதிகாரத்துக்கு வாக்களியுங்கள். மாறுவோம், மாற்றுவோம், புதிதொரு தமிழ்நாடு செய்வோம். மக்கள் புரட்சியால் அதை உறுதி செய்வோம். விவசாயிக்கு வாக்களிப்போம். வீழ்ந்துவிட்ட தமிழ்நாட்டுக்கு வாழ்வளிப்போம். நன்றி, வணக்கம். நாம் தமிழர். நாம் தமிழர் கட்சியினுடைய